சம்மரில் ஏதாவது கூலிங்காக சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு மோர் குழம்பு வைக்கலாம். அதுவும் வெண்டைக்காய் போட்டு வச்சா எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணுவோம். நானும் ட்ரை பண்ணேன். இது என்னோட சீக்ரெட் ரெசிபி. வேணும்னா சொல்லுங்கள். நானும் யூடியூப்ல தான் சுட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு. வெண்டைக்காவை போட்டு நல்லா அப்புறம் இது வந்து என்னோடய சீக்ரெட் ரெசிபி. இது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிடும்போது அடிப்பொலி வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடணும்னு ஒரே டெம்ப்டாக இருந்தது. சரி செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வாங்கி இந்த வெயிலுக்கு அதுவும் கருத்து இருந்தது க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக வந்து மசாலாலாம் போட்டு காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு கழுவணும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து திரும்ப அதில் மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது என்னென்ன மசாலா வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். எல்லாம் போட்டு எடுத்தேன் பாருங்கள். அப்பா சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் செஞ்சேன்னா என்னாலேயே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். நிஜமாலே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நமக்கு இருக்கிற திறமைக்கு பேசாமல் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்தா என்ன அப்படின்லாம் வேறு நான் சைடில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி நைஸுங்க. அப்புறம் என் தங்கச்சி வேறு எனக்காக வந்து ஒரு ரோஸ் மில்க் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தா, குடிச்சிட்டேன். அவ்வளோதான்.